ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இன்னைக்கு என்ன சமையல் நீ சார்? இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்க போகிறேன். ஆமாம், எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து எப்படி சாம்பார் வைப்போம் அப்படின்றது தான் வைக்க போகிறேன். இதே தான் நான் அன்னதானத்துக்கு வைக்கலும் இதே ப்ராசஸில் தான் நான் சாம்பார் வைப்பேன். என்ன அன்னதானத்துக்குன்னா நிறைய காய்கறி போடுவா, 7 காய்கறி 8 காய்கறி. நம்ம வீட்டுக்குனால ஒரு 2-3 காய்கறி தான் போடுவேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது 3 சம அளவு எடுத்து வச்சிருக்கேன். சேர்த்துக்கலாம். அப்பா சேர்த்து நல்லா வெடிச்சு வந்தோடனையும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இன்னைக்கு மாசி முகம் பௌர்ணமி, அதனால தான் இன்னைக்கு சைவத்தில் இறங்கியாச்சு. காஞ்ச மிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் ஒரு 10. ஷோ என்ன பாப்பா? தட்டி எடுத்த ஒரு 5-6 பூண்டு பல்லு. பூண்டு நல்லா வதக்கி. அதே மாதிரி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடியோட லிங்க் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் யாரும் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. சாம்பார் பொடி வதக்கணுமா? ரொம்ப வதக்கு தீந்துருமா இல்லை வருமா கேஸு? தெரியல, பார்க்கலாம். இடையிலே நின்ற போகுது. இருக்கா? இருக்கு. ஓகே, உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்ன பருப்பு? என்ன அது இப்படி கட்டியாக இருக்குது? பாசி பருப்பு 50, துவரம் பருப்பு 100 போட்டு ரெண்டையும் நல்லா வேக வச்சுருக்காரு. நல்லா மையம் வெந்து. தண்ணியில் ஆட்டம் போடாதம்மா. சின்ன பிள்ளையா இருக்கையில இந்த மாதிரி சாம்பார் வைக்கல இந்த பருப்பு தான் வைக்கிறப்பா. பருப்பு நெய் ஊற்றி அப்படியே சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எடுத்து வை. பருப்பு திங்கிறியா பாப்பா? திங்கிறாலாம். பருப்பு சோறு சாப்பிட்றியா? நெய் ஊற்றி. என்ன கோவத்தில் இருக்கா? சைக்கிள் எடுத்துடலான்னு. சைக்கிள் எடுத்து ஓட்டுறேன்னா அது வந்து கடப்படான்னு எல்லாம் நட்டெல்லாம் லூஸாக இருக்குது. பெடல்லு வந்து செல்வா ஏனதானான்னு டைப் பண்ணி வச்சுருக்காரு. இந்த சேத்துக்குள்ளே ஓட்டிக்கிட்டு வேண்டான்னதுக்கு கோவத்தில் இருக்காங்க மேடம். ஒருத்தர் வந்து உள்ள வந்து செல்லு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. யாருக்கு எந்த பஞ்சாயத்தை முடிக்கிறது தெரியாது. தொடர்ந்து சார்ஜர் கம்மியா இருக்கு. தொடர்ந்து 3 நாளா லீவ் வேற. சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் விட்டாங்க. திருவாரூர் நேற்று நிசா போயிருந்தா, அந்த வீடியோ ஏற்கனவே வந்திருக்கும் பாருங்க. திருவாரூர் குளமங்கல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போகல, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம திருவிழா 2 நாள், 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2 நாள் திருவிழா. சரியா? இன்னைக்கு போலாட்டி நாளைக்கு போய்க்கலாம். நாளைக்கு போக முடியாது, ஆனால் ஸ்கூல் திறந்துடுவாங்க. ஆனா இன்னைக்கு தான் ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க. நாளைக்கு அவ்வளவா இருக்கான்னு தெரியல. 2 நாளும் திருவிழா நடக்கும். ஆனால் நாளைக்கு நம்ம போக முடியாது, ஸ்கூல் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு விடணும். இல்லாட்டி காலையில் பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடை கட்டி ஸ்கூலில் விட்டுட்டு வா, போயிட்டு வந்துடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி ஃபுல்லாக வதங்கணுமா? என்ன அடுப்பு எரியுதா? எரியுது. முடிய போதானா? தக்காளி போட்டாச்சு. என்னென்ன காய்கறி? கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய் 4 காய்கறி. அதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் வந்து வெறும் அசைவம் சாப்பிட்றனாலேயே வந்து வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வாங்குவோம், வேறு எதுவுமே வாங்க மாட்டோம். ஏன்னா அசைவத்துக்கு தக்காளி வெங்காயம் மட்டும் தானே போடணும், அதனால் அது மட்டும் வாங்கணும். காய்கறி இது இருந்த வீட்டில் வந்து 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய் தான் இருந்துச்சு, அதான் போட்டணும். மீதி வந்து காய்கறினா வாங்கணும். நீங்கள் வாங்கினா தான் காய்கறி. தியா, தண்ணியில் ஆட்டம் போடாத தியா. வந்தன்னு வச்சுக்க, தெரியுமா எங்கோனா? போ ஓட உட்காரு வீட்டில். என்னடி வதக்கிக்கிட்டே இருக்க? தக்காளி வதங்கணும்ல. ஆமா, ஒருத்தவங்க வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கி காய்கறியெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் போட்டு ஒன்றாவும் வைப்பாங்க, அப்படியே குக்கர்லேயும் வைப்பாங்க. அது வந்து அவசரத்துக்கு வைக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வந்து பருப்பை தனியாக வேக வச்சு, காயை தனியாக வேக வச்சு, தாளித்து 2ஐயும் ஒன்றா ஊற்றி கொதிக்க வச்சுருவாங்க. அதுவும் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து
பருப்பை ஒண்டி வேக வச்சுப்போம். எண்ணெய் தடி போட்டு இப்படி வதக்க. கிட்டக்க போனாலே நெடியறது. நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம வச்சிருக்க காய்கறிலாம் நல்லா ஒருக்கா ஏற்கனவே கழுவியாச்சு. 2வது கழுவில் கழுவி அதுலேயே கொத்தமல்லியும் போட்டியா? ஆமாம், கொத்தமல்லி கடைசியாகவும் போடலாம், இல்லை கொதிக்கும் போதும் போடலாம், இப்பயும் போடலாம். அடுத்ததாக வந்து நல்லா கிளறிடுவாங்க. நம்ம வந்து பருப்பை வந்து கடைசியாக தான் ஊற்றணும். ஏன்னா காய்கறி அப்புறம் வேகாது. பருப்பு நல்லா வெந்த பருப்பு, அதுக்காக. இது நல்லா வதங்கணுமா? ஆமாம், 2 நிமிஷம் வதக்கணும் காயெல்லாம். சரி, வதக்கியாச்சா? இப்போ வந்து உப்பு வந்து ஏற்கனவே பருப்பில் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பருப்புலேயும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன். நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்கல, ஏன்னா பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கனால மிளகாத்தூள் சேர்க்கல. ஏன்னா அப்புறம் ரொம்ப காரமாயிரும், பிள்ளைங்க சாப்பிட முடியாதுன்றதுக்காக நான் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி ஊற்ற போகிறோம். இது கூட பெருங்காய கட்டி வந்து ஒரு சின்ன பெருங்காய கட்டி போட்டுருவோம். புளியை வந்து கரைச்சி ஊற்றிடுவோம். சாம்பாருக்கு பெருங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்குன்னு இல்லை, புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துலேயும் போடணும். ரசம் அது மாதிரி நான்வெஜ்ஜில் போடாமல் வெஜ் ஐட்டத்தில் எல்லாத்தையுமே போடுவேன். ஓகே, புளி ஊற்றியாச்சு. நீ நல்லா கொதிச்சு காய் வெந்து வரட்டும். அது தண்ணி ஊற்றணுமா? நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆமாம், ஊற்று. தண்ணியில் ஏதோ இலை மாதிரி கிடக்கு, ஒரு தூசி மாதிரி. காய் கொதிச்சு வரட்டுமா? ஆமாம், காய் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன நீ கொதிச்சிருச்சா? ஓகே, காய் கொதிச்சதை விட காய் தான் வேக வச்சுருந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வெந்திருக்குன்னு. புல் உளுந்து சுற்றுச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கப்புறம் நல்லா கொதிக்குது பாருங்க, தள்ள. கண்டிப்பாக இது மாதிரி சாம்பார் வச்சு பாருங்க. நல்ல மணக்குதே. பருப்பு போட வந்தால் சாம்பார் வாசனை வருது. சாம்பாரே பருப்பு போட்டாதான் சாம்பார், இல்லைன்னா அது புளிக்குழம்பு. இப்போ நல்ல வாசனையாக இருக்குது. பாப்பா கொஞ்சம் பருப்பு கேட்டாலும் வச்சு வை. எங்கள் பாப்பா கொஞ்சோண்டு கேட்டா, பருப்பு நான் நெய் ஊற்றி சாப்பிட்றேன்னு. அதனால் கொஞ்சம் பருப்பு வச்சு வை அவளுக்கு. வேறு என்ன நிஷா, தரமாக சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா சூப்பராக நம்மளோட பருப்பு சாம்பார் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, லைக் பண்ணிடுங்க பண்ணாதவங்க. கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு. வெஜ்ஜில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு என்ன நிஷா? அவ்வளோதானா? சாம்பார் ரெடியா? ஓகே, அப்போ பாய் சொல்லிடு எல்லாருக்கும். பாய். இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.